ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் வெளியே இருக்கிற கிளர்க் பணிக்கான டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்பு குழுவில் மறக்காமல் வந்துடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் எஸ்பிஐ வங்கியில் வெளியாக இருக்கிற கிளர்க் பணிக்கான அறிவிப்பு குறித்த டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த எஸ்பிஐ வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சேல்ஸ் அண்ட் சப்போர்ட்ன்ற பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பணிக்கான எப்போத்துலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணாங்கன்னா 6/8/2025 26/8/2025 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இந்த பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வேகன்சிஸ் எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்கன்னா 5180 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பணிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணனா அதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லா டீட்டெயில்ஸும் ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம். இந்த பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது வயது வரம்பில் தளர்வும் வந்து கொடுத்துட்றாங்க. ஓபிசி பிரிவினராக இருந்தால் கூடுதலாக 3 ஆண்டுகள் தளர்வு வந்து கொடுத்துட்றாங்க. எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக 5 ஆண்டுகள் வந்து தளர்வுகள் வந்து கொடுத்துட்றாங்க. பிடபிள்யூடி, அதாவது பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிரிவினருக்கும் இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கும் கூடுதலாக 10 ஆண்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி ஓபிசி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 ஆண்டுகள் வந்து கூடுதல் தளர்வுகள் வந்து கொடுத்துறாங்க. பிடபிள்யூடி எஸ்சி பிரிவினராக இருந்தால் 15 ஆண்டுகள் கூடுதல் தளர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன், டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் + 8 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு டிசேபிள்டு பீரியடுக்கு வந்து தளர்வுகள் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி, ஆர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஆர்ட்ஸு, இன்ஜினியரிங், எந்த பிரிவில் வேணாலும் நீங்கள் வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லைன்னா இன்ஜினியரிங் பிரிவில் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சுன்னா இந்த பணிக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த பணிக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் அடுத்தது வந்து பார்க்கலாம். மொத்தம் வந்து 2 விதமான ப்ரொசீஜர் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன், இன்னொன்று வந்து மெயின் எக்ஸாமினேஷன். இந்த 2 எக்ஸாம்லேயும் தேர்வு ஆகிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து கால்ஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷனோடைய ப்ரொசீஜர் வந்து பார்த்துக்கலாம். மொத்தம் வந்து 1 ஹவரில் எக்ஸாமினேஷன் நடக்குது. 100 கொஷின்ஸ் வந்து அதில் கேட்டிருப்பாங்க. 100 மார்க்ஸ் வந்து அதை நடத்துகிறாங்க. என்னென்ன பிரிவுகளில் வந்து கேள்விகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டிலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 கொஷின்ஸும், நியூமெரிக்கல் எபிலிட்டியில் 35 கொஷின்ஸும், ரீசனிங் எபிலிட்டிலேருந்து 35 கொஷின்ஸும் வந்து கேட்டுறாங்க. டோட்டலாக 100 மார்க்ஸ் இருக்குது. 100 கொஷின்ஸ்க்கு வந்து இருக்குது. மெயின் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடத்துகிறாங்க. 200 மார்க்ஸ்க்கு வந்து இந்த மெயின் எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 190 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஷின் வந்து கேட்குறாங்க. 50 மார்க் வந்து இருக்குது. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. 40 மார்க்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. 50 மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஷின் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 மார்க்ஸ் வந்து இந்த மெயின் எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. 190 கொஷின்ஸ் வந்து அதில் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் லாங்குவேஜ் 3வது கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொவிஷனல் டெஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு இல்லை 12ஆம் வகுப்பு தகுதிக்கான லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட். அதாவது நம்ம தமிழ் தேர்வுன்ற மாதிரி இருக்கும். நான் வெர்பல் டெஸ்ட், வெர்பல் டெஸ்ட்னு சொல்லிட்டு 2 டெஸ்ட் வந்து நடத்துறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க் வந்து கூடுதலாக வந்து தராங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த 3 விதமான தேர்வில் வந்து பாஸ் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பணி வாய்ப்பை வந்து வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கான ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 வந்து நடக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கால் லெட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து உங்களுக்கான கால் லெட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வரும். இமெயிலில் வந்து வரும். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆல் டிக்கெட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பணிக்கான சம்பள விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 26,730 சேலரி வந்து தராங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து மெட்ரோ சிட்டிஸில் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா மும்பை, சென்னை, பெங்களூரு, கொல்கத்தா உள்ளிட்ட சிட்டிஸில் மெட்ரோ சிட்டிஸில் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 46,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த அடிப்படை சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 24,450
64,480 ரூபா வரைக்கும் இந்த பணிக்கு வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பணிக்கு நீங்கள் மறக்காமல் 26/8/2025 வந்து பார்த்தீங்கன்னா spi.co.in என்ற முகவரியில் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளியராக வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் SC ST PWD பிரிவினராக இருந்தால் தேர்வு கட்டணம் வந்து கிடையாது. ஜென்ரல் OBC EWS பிரிவினராக இருந்தால் 750 ரூபா வந்து தேர்வு கட்டணமாக வந்து செலுத்தணும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நான் சொன்ன முகவரி sbi.co.in என்ற முகவரியில் நீங்கள் சென்று ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும். 26/8/2025 நீங்கள் வந்து மறக்காமல் இந்த பணிக்கு அப்ளை பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலுக்கு நமது யூடியூப் சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.